أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الفاتحة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமா நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளை நினைவு கூறுறதுக்கு இந்த வகுப்பை தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு இந்த வகுப்புல பங்கு பெறதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்ததுக்கும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளை இன்னைக்கு அல்லாஹ் நம்மளுக்கு பரிசா வழங்கினதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள்ல நல்ல உடல் நலத்தோட நம்மளுடைய வேலைகள் எல்லாம் சிறப்பா செய்ய வச்சதுக்காகவும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கிறதுக்கு இடம் எல்லாத்தையும் கொடுத்ததுக்காகவும் ஒவ்வொன்றையும் நினைச்சு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செஞ்சுட்டு வந்த பாவத்தை இனியும் நம்ம அல்லாட்ட தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு நம்மளை மீட்டு கொள்வதற்கு அந்த கவனத்தோட நம்ம முயற்சி செய்துகிட்டே இருப்போம். இப்படி செய்யக்கூடியவங்களும் அல்லாஹ் நம்மள என்றென்றைக்கும் ஆக்கி அருள் பாலிக்கட்டும். வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 3 பேரு பேச போறாங்க. தமீம் பிரதர், பெனாசிர், இஷாக் 3 பேர் பேசுறாங்க. போன வாரம் தமீம் பிரதர் பேச வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அதனால முதல்ல தமீம் பிரதர் பேசுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு ஜும்மால இந்த சப்ஜெக்ட் தான் பேசணும். குரான்ல அல்லாஹ் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அந்த கேள்வியெல்லாம் நம்ம சாதாரணமா ஒரு வசனம் மாதிரி ஒரு படிச்சுட்டு போகாம அந்த கேள்விக்கு நம்மளே நான் எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்டு அதுக்கு ஆன்சருக்கு நம்ம தேடும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த கேள்வியை அல்லாஹ் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா அது அந்த கேள்வி மூலியமா நம்ம சிந்திச்சு சுய பரிசோதனை நம்ம செஞ்சுக்கிட்டு அதுல தப்பு இருந்துச்சுன்னா திருத்தத்துக்காக அல்லாஹ் இந்த மாதிரி பல கேள்வி கேட்குறாங்க. அதாவது நீங்க சிந்திக்க மாட்டீர்களா, நீங்க அல்லாஹ்வை தவிர்த்து வேறு தெய்வம் உங்களுக்கு இருக்கா, கடவுளின் அத்தாட்சிகளை எதனை உங்களால் மறுக்க இயலும், ஏன் நீங்க அகந்த கொள்றீங்க, நீங்க பார்க்க மாட்டீர்களா, நீங்க எவ்வாறு வழி பேசிங்க செல்ல முடியும், கடவுளை தவிர உங்களுக்கு வேற பாதுகாவலர் யாரு, இந்த மாதிரி நிறைய கேள்வி நம்ம ஏஐல நம்ம இந்த கொஸ்டினை கேட்கும் போது நிறைய கொஸ்டின் எல்லாம் குரான்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த சூரா அர் ரஹ்மான்லயே பபிஐ ஆலாயி ரப்பிக்குமா துக்கத்திபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினையே ரிப்பீட்டடா அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்துக்கும் இடையில இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஒரு அந்த கொஸ்டினை கேட்டுட்டு ஒரு வசனம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த கொஸ்டினை கேட்பாங்க. இவ்வளவு நாள் அந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம ஒரு வசனம் மாதிரி தான் ஈஸியா படிச்சுட்டு போயிடுறோம். அதை நம்மளுக்குள்ள சிந்திச்சுட்டு நம்ம அதுக்கு ஆன்சர் பண்றோமா, அந்த மாதிரி அல்லாஹ்வோட அற்புதத்தை நம்ம உணர்ந்து பாக்குறோமா, சிந்திச்சு பாக்குறோமா, நம்மளுக்குள்ளேயே எவ்வளவு அற்புதம். நம்ம குரான் கிளாஸ்ல நம்ம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நம்ம உடம்ப பத்தி நம்ம ஒவ்வொரு இதா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுலயே அவ்வளவு அற்புதம் நம்ம எடுத்து அந்த சப்ஜெக்டை பத்தி பேசும்போது அதுலயே அவ்வளவு அற்புதம் இருக்கு. இந்த மாதிரி அல்லாஹ் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அதுல ஒரு கேள்வி நன்மைக்குள்ள வெகுமதி நன்மையை தவிர வேற எதுவும் உண்டா, அதாவது நன்மைக்குரிய வெகுமதி நன்மையை தவிர வேற எதுவும் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது ஜும்மால இதுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லாதனால அது சில பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதை நான் இதை சொல்றேன். அல்லாஹ் நம்மளுக்கு திரும்பி மறுபடியும் கேட்டிருக்காங்க, நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் வரும் அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த உலக ரீதியில நம்ம பேசுறவங்க எல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாம் நீ நேர்மையா இருந்தாலும் நீங்க முன்னேற முடியாது, இந்த மாதிரி இந்த மாதிரி நீ பிசினஸ் பண்ணனா நீ லாபம் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றது நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா அது நன்மையா தான் வரும். இது அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிற லா, இது மாற்ற முடியாது. இது அல்லாஹ் கேரண்டி கொடுக்கறது.
நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா நன்மை தான் வரும். இது அல்லாவோட கேரண்டியா இருக்கு. அதாவது நன்மைன்னா என்ன பேசுனா, உண்மையை பேசுறது, நேர்மையா இருக்கிறது, ஏழைங்களுக்கு உதவுறது, பொறுமை, மன்னிப்பு, தானம், அல்லாஹ்வை மட்டும் கீழ்ப்படுறது. இந்த மாதிரி நம்ம நன்மையான காரியம் செய்யும் போது அதுக்கு நம்மளுக்கு பிரதிபலனா வந்து நன்மையை மட்டும்தான் வரும். அந்த நன்மையை வந்து அல்லாஹ் வந்து இவ்வுலகிலையும் அந்த நன்மையை தரேன், மறு உலகிலையும் பல மடங்கா அதை பெருக்கி நான் உங்களுக்கு தரேன், சொர்க்கமா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அல்லாஹ் ஒரு 99:7 சொல்லும் போது, எவரேனும் ஒரு அணு அளவு கூட நன்மை செஞ்சானோ அதை வந்து அல்லாஹ் வந்து கணக்குல எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நன்மையை கூட ஒரு சின்ன சின்ன நன்மை, ஒருத்தவங்கள பார்த்து ஒரு புன்னகிக்கிறது, ஒரு நல்ல வார்த்தை சொல்லி பேசுறது, ஒரு தூய எண்ணத்தோட நடந்துக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து மன அமைதி, திருப்தி, வாழ்க்கையில பறக்கத்து, மரியாதை, பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் நம்ம வழங்குறாங்க. மறுமையில வந்து நம்மளுக்கு வந்து மன்னிப்பு, சொர்க்கம், நிரந்தர மகிழ்ச்சி, அல்லாஹ் கிட்ட ரொம்ப நெருங்கி போறதுக்கு உள்ள வெகுமதி, இப்படிப்பட்டதை வந்து நம்மளுக்கு தராங்க. அதனால வந்து நம்ம நன்மை செஞ்சோன்னா நம்மளுக்கு கண்டிப்பா நன்மை தான் நடக்கும். அது எது நடக்குதோ அது வந்து நன்மையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். என்ன பிரதர் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். 5 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. நீங்க எத்தனை நிமிஷம் சொன்னீங்க, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. அப்படியா? ஏன்னா போன வாரம் எல்லாரும் கூட பேசுனாங்கன்னு சொல்லிட்டு டைம் கொடுக்கலான்னு. ரொம்ப சிறப்பா இருந்தது பிரதர். கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது, டக்குன்னு முடிச்சிட்டீங்களேன்னு இருந்துச்சு. இல்ல சிஸ்டர், இன்னைக்கு ஜும்மால வந்து இதை பத்தி தான் பேசியிருக்கோம். அந்த பயான் கூட யூடியூப்ல இருக்கு. இது அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் நிறைய தெரியுது. டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கும் போது டக்குன்னு எது ஞாபகம் வருது? அல்லாவை நம்ம நினைக்கிறோமா, வேற ஏதாவது நினைக்கிறோமா? டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னா வந்து நம்ம யாரை நினைக்கிறோம்? டாக்டர், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நினைக்கிறோமா, இல்ல அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கு முயற்சி பண்றோமா அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஜும்மால அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். நம்ம வந்து பணத்தால வந்து மருந்து தான் வாங்க முடியும், குணப்படுத்துறது அல்லாஹ் தான். பணத்தால வந்து நம்ம வந்து பெட்டு தான் வாங்க முடியும், தூக்கத்தை கொடுக்கறது அல்லாஹ் தான். பணத்தால நம்ம வந்து பரிசு, கிஃப்ட் தான் வாங்க முடியும், மகிழ்ச்சி கொடுக்கறது அல்லாஹ் தான். பணத்தால வந்து நம்ம வந்து ஆயுதங்கள் தான் வாங்க முடியும், வெற்றி கொடுக்கறது அல்லாஹ் தான். இந்த மாதிரி அல்லாவை சார்ந்துடாம எந்த ஒன்றுக்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நம்ம நம்பணும். ஆனா வந்து அல்லாஹ் வந்து இதையும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நீங்க வந்து சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குபவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டும் கேள்வி கேட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு பிரதர். நன்மைக்குரிய வெகுமதி நன்மை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கறத வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நம்ம ஊரு ஸ்லாங்ல அதுதான் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த நன்மையை செய்யும் போது நம்ம மனசும் நல்லா இருக்கு, அதாவது இம்மையிலையும் கிடைக்குது நம்மளுக்கு, மறுமையிலையும் நம்மளுக்கு நிரந்தரமான தங்குமிடம். மாஷால்லா, என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தங்குமிடமா அல்ல வெகுமதியா நம்மளுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டையும் அடையக்கூடியதா இருக்கிறது வந்து நம்ம நன்மை செய்யும் போதுதான் அப்படின்னு ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க பிரதர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து யார் சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாமா. இன்ஷா அல்லாஹ். இந்த குர்ஆன் வந்து ஞானத்தின் வெளிப்பாடுன்னு சொல்றாங்க, அறிவூட்டப்பட்ட வேதம்னு சொல்றாங்க. இந்த வேதத்துல இருந்து அல்லாஹ் வந்து நிறைய நன்னறியாளர்கள், நபிமார்களை பத்தி அல்லாஹ் வந்து அவங்க எப்படிலாம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் எப்படி அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இம்ரானின் மனைவி அவங்க வந்து ஒரு துவா பண்றாங்க, நான் வயிற்றுல இருக்கிற குழந்தைய நான் உங்களுக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. ஆனா பெறும்போது அவங்க வந்து ஒரு பெண் குழந்தைய பெறுறாங்க. பெண் குழந்தைய பெற்றுட்டு அல்லாட்ட சொல்றாங்க, ஆணை போன்றது அல்ல பெண், நான் ஒரு பெண் குழந்தைய பெற்றிருக்கேன், அவளுக்கு நான் மேரின்னு பெயரிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வழி வழியா அவங்க வந்து வேதம் வழங்கப்பட்ட வம்சமா இருக்கிறாங்க. அல்லாஹ் நிறைய தூதர்களை, நபிமார்களை அவங்க குடும்பத்தார்ல இருந்தே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க.
அப்ப நம்மளும் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெறுவோம், அல்லாவுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பிரார்த்தனையை அவங்க கேக்குறாங்க. ஆனா அவங்க பெண் குழந்தைய பெறுறாங்க. அந்த விரக்தியில தான் அவங்க வந்து நான் ஆணை போன்றது பெண் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவை முடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு பெண் குழந்தைய பெத்துட்டோமே, அல்லாவுக்கு நம்மளால அர்ப்பணிக்க முடியல, நம்ம பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய அவங்க நினைச்சிருக்கலாம். நம்ம வேதம் வழங்கப்பட்டவங்களா அல்லாட்ட நமக்கு அர்ப்பணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களுக்குள்ள கேள்வி இருந்திருக்கலாம், நினைச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அதை வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ரெட்டிப்பா மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மரியம்ம வந்து அல்லாஹ் வந்து புனிதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குரான்ல வந்து 3 பேரை தான் சொல்றாங்க புனிதர் அப்படின்னு சொல்லிட்டு. இத்ரீஸ், ஆப்ரஹாம், அப்புறம் மரியம்ம சொல்றாங்க. அதே மாதிரி 19வது அத்தியாயத்துல மரியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பையே கொடுத்து அல்லாஹ் வந்து மரியம்ம கௌரவப்படுத்துறாங்க. பெண்களுக்கு அனைவரிலும் மேலா நான் வந்து மரியம்ம வந்து அல்லாஹ் கௌரவப்படுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஒரு பெண் குழந்தை பெற்றுட்டோம், நம்ம எப்படி வந்து அல்லாஹ் எப்படி அதை வந்து ஆண்களை தவிர நான் இது வரைக்கும் தூதரை நான் அனுப்பல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம ஒரு பெண் குழந்தை பெற்றுட்டோம், அதனால வந்து நமக்கு முடியாது, நம்ம அர்ப்பணிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் வந்து அந்த பெண் குழந்தைய ஒரு புனிதராக்கி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்து அவங்கள வேதம் வழங்கப்பட்டவரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வந்து ரெட்டிப்பா கொடுக்குறாங்க. அப்ப ஒரு எதிர்காலத்துல இம்ரானின் மனைவிக்கு வந்து அப்போதைக்கு தெரிஞ்சிருக்காது அல்லாவோட பிளான் என்ன அப்படின்னு. ஆனா எதிர்காலத்துல அவங்களுக்கு ரெட்டிப்பா கிடைக்குது. மரியமையும் ஒரு புனிதராக்கி கௌரவப்படுத்துறாங்க. அது போக அவங்களுடைய பேரனையும் வேதம் வழங்கப்பட்டவரை ஆக்கி அல்லாஹ் வந்து ரெட்டிப்பா அவங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க. அப்ப அல்லாஹ் வழங்கிய ஆசீர்வாதங்கள் வந்து அறிஞ்ச ஆசீர்வாதங்கள் நம்ம நிறைய அறிஞ்சிருப்போம். அல்லாஹ் வழங்கிய அறியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு இப்போதைக்கு தெரியல அப்படின்னாலும் நமக்கு எதிர்காலத்துலதான் தெரியுது. அவ்வளவு அர்ப்பணிப்பா அவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளையும் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்து லுக்மான் வந்து தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, இணை தெய்வ வழிபாடு ஒரு அநியாயமான செயல், அதை அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, அல்லாஹ் ஒருத்தரை தான் நீங்க வழிபடணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறுறாங்க. தானும் அர்ப்பணிப்பா இருந்து தன்னுடைய பிள்ளைகளையும் அர்ப்பணிப்பா இருக்கிறதுக்கு அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஜேக்கப் வந்து தன்னுடைய மரண படுக்கையில வந்து அவ்வளோ அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கிறதுனாலதான் மரண படுக்கையில கூட தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட சொல்றாங்க, எனக்கு அப்புறம் நான் இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க யாரை வழிபடுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மரணப்படுக்கையில கூட அவங்க அவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த மாதிரி ஒரு முயற்சி எஃபர்ட் எல்லாம் போட முடியுது. அதுக்கப்புறம் லோத் வந்து ஒரு பாவத்திலேயே பழகி போன ஒரு சமுதாயமா இருக்குது. அவங்க அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுப்புறாங்க. அவங்க பாவத்திலேயே பழகி போனவங்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு ஓரின சேர்க்கை செயல ஈடுபடுறாங்க. அப்ப அந்த செயலை தடுக்கணும், அந்த சமுதாயம் சீர்திருந்திடணும், அவங்க எப்படியாச்சும் பாவத்துல இருந்து வெளியே வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதுல நீங்க செய்யறது ரொம்ப தவறு, என்னுடைய பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க நீங்க திருமணம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு முன் வர்றாங்க. நம்ம வந்து இப்ப நமக்கு மகளுக்கோ இல்ல மகனுக்கோ நம்ம பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்கும் பொழுது முதல்ல நல்ல ஒழுக்கமான ஆளா, நல்ல பொசிஷன்ல இருக்காங்களா, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பார்ப்போம். அழகா இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஆனா அந்த சமுதாயம் சீர்திருந்துறதுக்காக அவங்க வந்து ஒழுக்கம் இல்லாதவங்களாவும் இருக்காங்க. ஆனா அந்த சமுதாயத்தை எப்படியாச்சும் அவங்க பாவத்துல இருந்து வெளியே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மகள்களையே கல்யாணம் பண்ணி கொடுக்க முன் வர்றாங்க. இதெல்லாம் அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால செயல்படுத்த முடியும். அதே மாதிரி நோவா வந்து தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாங்க, இந்த வரம்பு மீறிய மக்களோட நீங்க இருக்காதீங்க, என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட சொல்றாங்க. அல்லாஹ் உடனே வான் பண்றாங்க, அவன் வந்து உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, நீ அறியாத கேட்கறது நன்னறி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அடிபணிஞ்சு உடனே எந்த கேள்வியும் இன்றி தடுமாற்றம் இன்றி தயக்கமின்றி உடனே அல்லாட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க, நான் அறியாத எந்த ஒன்றையும் மீண்டும் உம்மிடம் இறைஞ்சாமல் இருக்கும் பொருட்டு என்னை பாதுகாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே துவா கேட்கிறாங்க. அந்த அலைகள் 2 பேர்த்தையும் பிரிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் மூழ்க போறான், அழிய போறான் அப்படின்னு தெரிஞ்சும்
எந்த தடுமாற்றமும் இல்ல. உடனே அடிபணிஞ்சு அல்லாஹ் கிட்ட இப்படி ஒரு பிரார்த்தனையை கேக்குறாங்க. அதே மாதிரி ஜோபையும் அப்படிதான் சொல்லுவாங்க. ரெட்டிப்பா நான் தந்தேன், அவங்க குடும்பத்தார நான் ரெட்டிப்பா தந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம என்னைய நானே கேள்வி கேட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லி. நான் அடிபணிஞ்சிருக்கேன், ஆனா அர்ப்பணிச்சிருக்கேனா, அல்லாவுக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கேனா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. அப்ப அதுக்காக தான் நம்ம ரொம்ப பாடுபடணும், எஃபர்ட் போடணும். அதே மாதிரி சொல்றாங்க, அல்லாவே சொல்றாங்க, அர்ப்பணித்து கொண்ட என்னுடைய அடியார்கள் மட்டும்தான் அந்நாள்ல காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அர்ப்பணிக்கணும், அர்ப்பணிச்சவங்களதான் அல்லாஹ் வந்து அடிபணிந்தவர்கள்னு சொல்றாங்க, என்னுடைய அடியார்கள்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிலையெல்லாம் அடையணும்னா முழு இதயத்தோட, முழு ஆன்மாவோட, முழு மனதோட நம்ம வந்து இந்த நிலையெல்லாம் நம்ம இருந்தாதான், இந்த நிலையிலலாம் ஃபுல்லா நம்ம இருந்தாதான் அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை அடைய முடியும். அர்ப்பணிப்புணர்வோட நம்ம தொடர்ந்து இருந்து நம்ம நினைவுல நபிமார்கள், நன்னறியாளர்கள்லாம் எப்படி தன்னுடைய சோதனை காலங்கள்லயும் தன்னுடைய கஷ்ட காலங்கள்லயும் எப்படி நினைவுல அதை செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நமக்கு சோதனை கஷ்டம் ஏற்படும் போது அதை நினைவுல நிறுத்தி அதை நம்ம செயல்படணும். தொடர்ந்து உறுதியோட அர்ப்பணிப்போட இருந்தோம் அப்படின்னா நம்ம மேன்மையானவர்களின் மேன்மையாளமான சுவனத்தை அடைய முடியும். நூலில தப்பிச்சு, நரகத்தை விட்டு நூலிலிருந்து தப்பிச்சு சோனத்தை அடையிறவங்க மிக பெரும் மாபெரும் வெற்றியை பெற்றவங்க, பாக்கியசாலிகள் நல்லா சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி அர்ப்பணிச்சு நம்ம இருக்கும் பொழுது நம்ம மேலான சோனத்தை அடைய முடியும். அல்லாவுக்கு அருகில இருக்கணும், அதுக்காக நம்ம இன்ஷா அல்லாஹ் பாடுபடணும். அது மேலான சோனத்துலதான் அல்லாஹ் கூட அருகில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப தெளிவா நிதானமா அழகா சொன்னீங்கப்பா. எடுத்து நம்பிக்கை கொள்றது, சரணடைகிறதுனா என்ன, அடுத்த ஸ்டேஜ் அர்ப்பணிக்கிறது அப்படின்னா என்ன, அல்லாஹ் சொல்லிட்டாரு அப்படின்னா அது கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு எப்படி இருந்திருக்காங்க. பத்தி சொல்லும் போதெல்லாம் அது மரண தருவாய் வரைக்கும் அவர் அதையே நினைச்சிட்டு இருக்காருன்னா அப்ப அவர் வாழ்க்கை முழுக்க அந்த கடவுளை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய அவங்க எப்படி பற்றி பிடிச்சு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எப்பவுமே அந்த அந்த சிந்தனை நம்ம மைண்ட்ல இருக்கா, நாம அப்படி இருக்கமா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப சிந்தனையை தூண்டக்கூடியதா இருந்தது. பிரதர் முதல்ல சொன்னது கேள்விகள் அது வேற கோணத்துல கூட்டிட்டு போச்சு. அல்லாதான் எல்லாமே செய்யறாரு, அல்லாதான் பாதுகாப்பு தர்றாரு, அல்லாதான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு இதெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போது தோணுச்சு. நீங்க சொல்லும் போது ஏன் நம்ம இன்னும் அந்த நிலைக்கு போகாம இருக்கோம், அப்ப நம்ம போனாதானே நம்மளுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்கப்பா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான நினைவூட்டல். இஷா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்துட்டு இன்னா ஃபி தாலிக லயாத்தின் லிகுல்லி சப்ரின் ஷக்கூர். இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். சப்ரின் ஷக்கூர் உறுதிப்பாடு இல்லைன்னா பொறுமைன்னு சொல்லலாம், அண்ட் ஷக்கூர் நன்றியோட இருத்தல். ஸோ இதை வந்து அல்லாஹ் குரான்ல வந்து 4 இடத்துல இந்த அப்படி எக்ஸாக்டா இந்த அரபிக்க அல்லாஹ் வந்து யூஸ் பண்றாங்க. இதற்கு என்ன அர்த்தங்கன்னா, தீஸ் ஆர் த லெசன்ஸ் ஃபார் எவ்ரி ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்ரிஷியேட்டிவ் பர்சன். அதாவது உறுதியோடு இருக்கின்ற அப்புறம் நன்றியோடு இருக்கிற எந்த மனிதனா இருந்தாலும் அவங்களுக்கு இதுல பாடம் இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. அந்த 4 வசனமும் நமக்கு தெரியும். 14:5, 31 31, 34 19, 42 33. அல்லாவோட கையொப்பம் வந்து குரான் முழுக்கவே இருக்கு. ஆனா இந்த விஷயத்துக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம எப்படி நம்ம எல்லா இதுலயும் கணித கட்டமைப்பு பாக்குறோமோ, இந்த நம்பர்ஸ் நீங்க ஆட் பண்ணி பார்த்தாலுமே எந்த எந்த இடத்துல வசனங்கள் அல்லாஹ் சபுர் சக்குன்னு சொல்லியிருக்காங்களோ இந்த 4 வசனங்கள் நீங்க டோட்டலா ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 14 + 5 + 31 + 31, 34 + 19, 42 + 33. இதோட கூட்டுத்தொகை 209, 19 × 11. ஸோ நம்ம எந்த அளவுக்கு கவனத்துல எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த கையொப்பத்தை நான் இருக்கதான் நான் பாக்குறேன்.
ஸோ நிறைய பேர் இப்போ என்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, நமக்கு இன்ப துன்பம் வந்து வாழ்க்கையில கண்டிப்பா எல்லா டைம் வந்துட்டே தான் இருக்கும். நிச்சயமா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த 2 விஷயத்த நம்ம செய்யும்போது அந்த அந்த சார்ட்லயே நம்ம வரமாட்டோம். நம்ம எப்பவுமே நிலையான அல்லாஹ் சொல்ற மாதிரி ஸ்டெடி ஃபேஸ்ல இருப்போம். இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கண்டிப்பா துன்பம் வரும்போதோ அல்ல நம்மள வந்து சோதிக்கும் போதோ நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சபர், உறுதிப்பாடு. அபரிமிதமா அல்லாஹ் நமக்கு எல்லா வாழ்வாதாரம் கொடுக்குறாங்களா, நம்ம செய்ய வேண்டியது ஷுக்கூர், நன்றி சொல்லுதல். ஸோ இந்த 2 இதையும் நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல எந்த ஃபேஸ்ல நீங்க இருந்தாலுமே, எந்த நிலையில நீங்க இருந்தாலுமே, இது அல்லாஹ்வின் வழிபாடுல இல்ல அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்கி போறதுக்கு இது 2ம் அல்லாஹ் கொடுத்த ஒரு ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை தான் நான் பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 14:5 அதுல வந்து அல்லாஹ் சொல்லுவாங்க, வி சென்ட் மோசஸ் வித் ஆர் மிராக்கிள்ஸ். மூசா நபிக்கு என்னோட அல்லாஹ்வின் சொற்கள், அல்லாஹ்வின் அற்புதங்கள்ல மோசஸ்க்கு அனுப்பும்போது அல்லாஹ் சொல்றாங்க, இத கொண்டு நம்ம என்ன செய்யறோம், லீட் யுவர் பீப்புள் அவுட் ஆஃப் டார்க்னஸ் இன்டு த லைட். அதாவது நம்ம இஸ்ரேல வந்துட்டு அந்த எதுவுமே தெரியாம இருந்தான் மனுஷன், டார்க்னஸ் ஒண்ணுமே தெரியாம இருக்கான், இருட்டுல இருக்கான். அல்லாவை மட்டும் அல்லாவை நமக்கு காமிச்சு கொடுத்து ஒளியின் பால் செலுத்துறது, அதுதான் ஒளியா நான் பாக்குறேன். அல்லாஹ் மட்டும் அறியறது தான் ஒளியாவே நான் பாக்குறேன். அண்ட் ரிமைண்ட் தெம் ஆஃப் த டேஸ் ஆஃப் த காட். நீங்க நிச்சயமா அல்லாவை பார்க்க போறீங்கிறத நினைவூட்டும் காரணமா இந்த வேதங்கள், தோராவா இருக்கட்டும் சரி, குரானா இருக்கட்டும் சரி, பைபிளா இருக்கட்டும் சரி, இந்த எல்லா விஷயத்தோட கோட்பாடு ஒன்னே ஒண்ணுதான். நம்ம பாக்குறோம், அல்லாவை மட்டும் நினைவு கூறுறது, அல்லாவை மட்டும் வணங்குறது. இதை சொல்லி முடிச்சு நல்லா சொல்லுவாங்க. 14:5 எண்ட் பண்ணும்போது அல்ல என்ன சொல்றாங்க, தீஸ் ஆர் தி லெசன்ஸ் ஃபார் எவ்ரி ஸ்டெட்ஃபாஸ்ட் அண்ட் அப்ரிஷியேட்டிவ் பர்சன். நான் சொன்ன மாதிரி இன்னா ஃபி தாலிக லியாத்தின் லிகுல்லி சப்ரீன் சக்கூர். ஒவ்வொரு உறுதிப்பாட்டுடைய நன்றியுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுல பாடம் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து இதை நம்ம கொஞ்சம் லேட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம நன்றியோடையும் பொறுமையோட இருந்தா மட்டும்தான் அல்லாவோட விஷயம் நமக்கு புரியும். இதற்கு நான் ஏன் இவ்வளவு சாலிடா சொல்றேன்னா, 29:53 வேற ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த நம்ப மறுப்பவன் தொடர்ந்து சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அல்லாட்ட. ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லும் போது தண்டனை சொல்றீங்க, ஓகே இப்ப இப்பயே கொண்டு வாங்க பாப்போம், நீ தண்டனை சொல்றாரு இப்பயே கொண்டு வான்னு பாப்போம்னு சொல்லி அவசரப்பட்டுட்டே இருப்பாங்க. இது 2ஐயும் நம்ம புரிஞ்சோம்னா, வாழ்க்கையில நம்ம எப்ப அவசரப்பட்டே இருந்தாலுமே நமக்கு தண்டனை தான் வரும், வேற எதுவும் வரப்போறது இல்ல. அந்த வசனம் எண்டாகுமோ சொல்லுவாங்க, they least expected it will come to them suddenly. எதிர்பார்க்காத போது டக்குன்னு அல்லாவோட தண்டனை வந்துடும். அல்லாஹ் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. நான் 14:5 அல்லாஹ் சொல்றாங்க, நீ பொறுமையோட உறுதிப்பாடோட இருந்தா அல்லாவோட விஷயம் உனக்கு புரியும்னு சொல்லி அல்லாஹ் நம்ம கத்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி 34:19 பார்த்துருவோம். ஸோ ஷீபாவை பத்தி இந்த விஷயம் வரும். நீங்க 15-19 படிச்சு பார்த்தா இன்ஷால்லா உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். அதாவது 15-19 நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த ஷீபா ஹோம்லேண்ட் கார்டனை பத்தி சொல்லுவாங்க. அவங்களுக்கு 2 தோட்டங்கள் இருந்துச்சு, மார்வல்னு நல்லா குறிப்பிடுவாங்க, அற்புதமான தோட்டம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தான் வாழ்வதற்கு அழிச்சு நல்லா சொல்லுவாங்க, ஓகே ஈட் அண்ட் பி அப்ரிஷியேட்டிவ். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. அல்லாஹ் வேற எதுவுமே சொல்ல, உங்கள்ட்ட காசோ பணமோ எதுவுமே கேட்கல, சாப்பிட்டுட்டு நன்றியோட இருங்கன்னு மட்டும்தான் அல்லாஹ் அங்க சொல்லுவாங்க. ஆனா 19 இவங்க என்ன பண்றாங்கன்னு அல்லாஹ் அங்க வெளிக்காட்டுறாங்க. தே டர்ன்ட் அன்அப்ரிஷியேட்டிவ், நன்றி இல்லாம ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டெப் தாண்டி நம்மளால அடிச்சுக்கவே முடியாது, சேலஞ்சே பண்றோம் அல்லாஹ் கிட்ட போயிட்டு, we don't care if you increase the distance of our journeys without any stations. நிறுத்தங்கள் இல்லாம நீங்க எங்களோட செய்யற பயணத்தை நீங்க எவ்வளவு, அல்லாஹ் கிட்டே சொல்றாங்க இந்த விஷயத்த, எவ்வளவு நீட்டிட்டு போனாலுமே நாங்க கவலையே பட மாட்டோம் அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட ஒரு பெரிய நிந்தனையை செய்யறாங்க. இவ்வாறு தஸ் தே ராங் தேர் ஓன் சோல்ஸ், அவங்க ஆன்மாக்கு அவங்களே தீங்கிழிச்சிட்டாங்க. எப்படி, நன்றி கெட்டவங்களா இருந்து. Consequently, we made the mystery and scattered them into small communities throughout the land. இதன் விளைவாக, கன்சிக்வென்ட்லி அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நாடல இந்த இடத்துல, அவங்க நன்றி கெட்டவங்களா இருக்காங்க. அதன் விளைவாக மட்டுமே தான் இவங்களை வந்து அல்லாஹ் நமக்கு பாடமா வச்சிருக்காங்க. we made the mystery and scattered them into small communities throughout the land. அவங்களால என்ன பண்ணாங்க, சதர் அடிச்சுட்டு நல்லா சொல்றாங்க. ஒன்னா இருந்தா கூட வேலையை செய்ய முடியும், நம்ம தனிப்பட்ட மூலம் உடஞ்சிட்டோம்னா ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. அதுதான் எங்களோட கதையில நம்ம பாக்குறோம். அல்ல சுக்குனரா உடச்சிட்டேன்னு சொல்றாங்க அவங்கள. சொல்லிட்டு அல்ல நமக்கு சொல்றாங்க, இன்னாஃபி தாலிக லியாத்தி லிகுல்லி சப்ரின் ஷக்கூர். இந்த விஷயத்துல வந்து பொறுமையுடனும் உறுதிப்பாட்டுடன் நன்றியோடும் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் இதுல பாடம் இருக்கு நல்லா சொல்றாங்க. அப்போ இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நன்றி கெட்டவங்களா நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம விளைவு என்னவா இருக்குங்கிறது அல்ல இதுல உணர்த்துறாங்க.
அடுத்தது நேரம் கம்மியாக்கா ரெண்டு சேர்த்தே சொல்லிடுறேன். 31, 42, 33 இது ரெண்டுமே கிளியர் அல்லாவோட வாழ்வாதாரத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு வாழ்வாதாரம் வர அந்த கப்பல் நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லா சொல்றாங்க, அந்த கப்பலை யாரு கண்ட்ரோல் பண்றா? அந்த கப்பல் இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட்ல ஓடுற அந்த இன்ஜின் டெக்னாலஜிக்கு ரிசோர்ஸ் பெட்ரோல் எல்லாம் அல்லா தான் கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அலைகள் வழியாகவும் போகணும்னாலுமே அந்த காத்தை கண்ட்ரோல் பண்றது யாரு? அல்லா மட்டும்தான். சோ அது அல்லா சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இன்டீட் தி ஷுட் பி த சஃபிஷியன்ட் ப்ரூஃப்ஸ். உண்மையாலுமே அதாவது நம்பிக்கை உடையவர்களுக்கு இந்த விஷயம் போதுமானது அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இத நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வெளியே போய் நம்ம சுத்தி இருக்க எந்த விஷயத்த நம்ம பார்த்தாலுமே ஒரு நம்பிக்கையாளர் கண்ணில் பட விஷயம் இந்த வானம் செடி கொடி எதுனாலுமே அல்லா படைச்சாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா மாறாக இதே விஷயத்த நம்மள மாதிரிதான் ஒருத்தவன் பிறந்தான், நம்மள மாதிரிதான் அவன் வளர்றான், ஆனா அவனுக்கே அந்த விஷயம் தோணல. அப்பனா இங்க அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த நன்றி அறிதலும் சரி பொறுமையும் உறுதிப்பாடும் அவன் கிட்ட இல்ல. அப்படி இல்லைன்னா அல்லாவோட எந்த அத்தாட்சியும் சரி வாழ்வாதாரங்களும் சரி அல்லாஹ் நம்ம காமிக்கிற மிராக்களையும் சரி நம்மளால புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதான் இதை நான் பாக்குறேன். சோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி உறுதிப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கும் அல்லாஹ் நம்ம கத்து கொடுக்குறாங்க. அல்லாஹ் நம்மள இங்க அமிச்சிட்டு எந்தவித ஒரு ஹெல்ப்பும் இல்லாம அல்லாஹ் அப்படி விட்டுறல. அல்லாஹ் தன்னை மிக்க கருணையாளன்னு சொல்றாங்க. அல்லாஹ் நம்ம கத்து கொடுக்குறாங்க. உனக்கு கஷ்டம் வந்துச்சுனாப்பா இதை விஷயத்த சொல்லு நீ. சோ ரெண்டுல நம்ம பார்த்தோம் இன்னா இலை வயநிலை ராஜுவன். ஆனா இந்த நன்றி அறிதலுக்கு வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளோட விஷயத்த வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது மட்டும் நிறுத்திடக்கூடாது. முன்னாடி பெனாசர் சிஸ்டர் பண்ண மாதிரி நம்ம செயல்படுத்தணுங்கிறத நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். ஏன்னா நம்பிக்கை கொண்டோன்னு மட்டும் சொன்னதால மட்டும் சொர்க்கம் போயிட மாட்டாங்க. நல்லா பல வருஷம் நல்லா குத்தி காட்டுறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஆக்சுவலா. அப்போ நன்றி அறிதலுமே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது மட்டும் நிறுத்திடாம அல்லாவோட காரியங்களை செய்யறதுல நம்ம ஈடுபாடா இருக்கணும். அதுக்காக அர்ப்பணிக்கும் செய்யணுங்கிறதா இன்ஷா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். உறுதிப்பாடு, நன்றி ரெண்டுமே வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான மனநிலையில இருக்கணும் அப்படின்னா, சோதனை வர்றப்ப பிரச்சனை வர்றப்ப ஸ்டேபிளா இருக்கணும்னா அல்லாஹ்வுக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கடவுள் தான் எல்லாத்தையும் பண்றாருன்னு உறுதியோட இருந்தோம் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு அப்படியே மனசு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு. இல்ல என்னுடைய ரட்சகர் கைவிட மாட்டாரு அப்படின்னு உறுதிக்கு வந்துட்டோம்னா அப்படியே மனசு ஒளிவா பிரைட்டா ஆயிரத நம்மளால எல்லாராலையுமே உணர முடியுது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி சாப்பிடுறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நன்றியோடு மட்டும் இருங்க அப்படிங்கறதான் நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்மளுடைய ஒவ்வொரு இதையும் அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டு எப்பவுமே அவர் கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நன்றியோட இருந்தோம்னா போதும். வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்கம்மா. மாஷா அல்லாஹ், சிறப்பு. வேற யார் சொல்றீங்க? இன்னைக்கு 3 பேர் பேசியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு தமீம் பிரதர் கேள்வி அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு நல்லா நிறைய இடத்துல கேட்கிறாங்க. உங்களுக்கு வேற யாராவது பாதுகாவலர் இருக்காங்களா? உங்க வேற ஏதாவது தெய்வம் இருக்கா? நீங்க ஏன் இப்படி அகந்தையோட இருக்கீங்க? நீங்க ஏன் இப்படி வழி தவறி போறீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான கேள்வியா நன்மைக்கான வெகுமதி நன்மையை தவிர வேற எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம எல்லா விஷயங்கள்லயுமே ரொம்ப நேர்மையா பொறுமையா மன்னிப்போட போனோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் நிரந்தரமாக்கி தருவாங்க. நன்மைக்குரிய வெகுமதி நன்மையா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறத பத்தி சிறப்பா சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பெனாசிர் அர்ப்பணிப்பு அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் அது இம்ரானின் மனைவியா இருக்கட்டும், மரியம்மா அல்லாஹ் எப்படி மாத்திட்டாங்க, எப்படி எல்லாத்துக்கும் மேல அவங்களை எப்படி கண்ணியப்படுத்தி மரியமின் மகனான ஜீசஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் எப்படி கொடுத்துட்டாங்க. சோ அர்ப்பணிப்பு தான் நம்மளுக்கு தேவை. ஜேக்கப்பா இருக்கட்டும், லூத்தா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், ஜோபா இருக்கட்டும், எல்லாரும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்போட இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம செயலால அர்ப்பணிப்போட நம்ம நடந்து முழு மனசோட இதயத்தோட நம்ம அல்லாஹ் கிட்ட போகணும் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. இஷாக்கு இதை பத்தி நான் இப்பதான் சொன்னேன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எப்பவுமே நன்றியோட
இன்னைக்கு இந்த வகுப்பை கேட்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி, இன்னைக்கு நம்ம கேட்ட எல்லா விஷயங்களையும் கவனத்துல கொண்டு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் செய்வாராக. மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும். யார் துவா பண்றீங்க? சிஸ்டர் நீங்களே பண்ணி முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, கருணையாளரே, கிருபையாளரே, பிரபஞ்சத்தின் இரட்சகரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவரே, நீரே துதிப்பிற்குரியவர். நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். அறிவில்லாத ஒருவனைப் போல் நடந்து கொள்வதை விட்டும் என்னை காப்பீராக. எங்கள் இரட்சகரே, உம்மிடம் சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களின் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக. எங்கள் மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, இவ்வுலகில் நன்மையையும் மறு உலகில் நன்மையும் எங்களுக்கு தருவீராக. நரகின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. எங்கள் பாதங்களை பலப்படுத்துவீராக. நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவளித்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம், எங்களை மன்னிப்பீராக. இறுதி விதி உம்வசமே இருக்கின்றது. எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானரும் ஆவீர். நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக. எங்கள் இரட்சகரே, குணப்படுத்துபவரே, எங்கள் சகோதர சகோதரிகளில் யாரெல்லாம் சுகவீனர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிபூரண சுகமளித்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இப்பொழுது எங்களை நீர் வழி நடத்தி விட்டீர், பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீரே கொடையாளியாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களையும் எங்கள் வரம்பு மீறல்களையும் எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்கள் பாதங்களை பலப்படுத்துவீராக. நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவளிப்பீராக. நீரே எங்களுக்கு போதுமானவர். நீரே மிகச் சிறந்த பாதுகாவலர். எங்கள் இரட்சகரே, இவை அனைத்தையும் நீர் வீணிற்காக படைக்கவில்லை. நீர் துதிப்பிற்குரியவர். நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பீராக. எங்கள் இரட்சகரே, தொடர்பு தொழுகைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒருவராக எங்களையும் அவ்வாறே எங்கள் பிள்ளைகளையும் ஆக்குவீராக. தயவு கூர்ந்து எங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பீராக. எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் எங்களை நுழைய அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் புறப்பட எங்களை அனுமதிப்பீராக. உம் புறத்திலிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எங்களுக்கு வழங்குவீராக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.